ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதை நான் இன்றைக்கி முட்டை பொரியல் பண்ண போகிறேன். இந்த தண்டுக்கீரை பார்த்திங்கன்னா வெறும் இந்த சீசன் ஆடி மாதங்களில் மட்டுமே தான் கிடைக்கும். மீதி டைம்லலாம் இது கிடைக்காது. அதனால் இன்றைக்கி வாங்கி இதை தான் பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த தண்டுக்கீரையை நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு அரை தக்காளி பழம் எடுத்துருக்கேன். வாங்க முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா 5 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் முட்டை கூட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நல்லா கடாய் காஞ்சதும் நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பொடியாக நறுக்கிறேன் 4 பல் பூண்டு, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயம் விதங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே அரை தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் வாசனைக்காக. நல்லா வதக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம இப்போது அலசி எடுத்து வச்சுருக்க தண்டுக்கீரையை சேர்த்துப்போம். கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே கீரை ஆட் பண்ணி ஒரு வதக்கினதும் நான் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கீரை வேகிறதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கீரையை வேக வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு நான் மூடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த டைமில் நான் 5 நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் நல்லாவே ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியுமே நல்லா இழுத்துக்கிச்சு. காயல் கீரை நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிடில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம அடித்து வச்ச 5 நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உடனே கலர வேண்டாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். லைட்டாக முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் வெந்து வருது.
கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போது மெதுவாக கலரி விட்டுக்கலாம். நல்லாவே கலரி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். நான் இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கருவேப்பிலை மரத்தில் தாங்க உருவினேன். இப்போ தெரியுது பாருங்கள், இந்த செடியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோங்க. இப்போ இது ஒரு கலரி ரொம்ப இறக்கிடலாம். என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே ஈஸி அண்ட் சூப்பரான தண்டுக்கீரை முட்டை பொரியல் ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்குமே இந்த மாதிரி கீரை சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கீரை நல்லாவே சாப்பிட்ருவாங்க. இந்த கீரை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.